खत्म करो। சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம இப்போ கோத்தகிரியோட கோயிலில் இருக்கோம். ஸோ இதோட ஸ்பெஷல் திங்ஸும் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம். கோத்தகிரி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். சுமார் ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான திருக்கோயில். இது வந்து சாதாரணமாக ஒரு புல்லுத்திட்டில் அப்புறம் வந்து பலகை அடித்து பலகையில் கருவறையை வச்சு அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்த கோயில். இப்போ வந்து இது புதுசாக வந்து நம்ம வந்து இந்த கோயிலை கட்டி 3வது கும்பாபிஷேகம் வந்து 24ஆம் தேதி 11ஆம் மாதம் பண்ணோம். 3வது அப்போ 36 வருஷம் ஆச்சு புதுசாக நம்ம புறணமைச்சு. இப்போ அது புறணமைச்சு இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். நம்ம பேரூர் மருதாசல அடிகளாரோடைய தலைமையில தான் நம்ம இந்த கோயிலோட அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய நடைமுறையை கேட்டு நம்ம வந்து வழிமுறையாக பண்ணிட்டு வந்துருக்கோம். அது வந்து நம்ம தலைமை பூசாரியா பேரூர்லேருந்து திரு சக்திவேல்னு சொல்லிட்டு அவர் கூட நின்று எங்களுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த கமிட்டி வந்து ஊர்க்கார் சார்பாக தேர்ந்தெடுத்து அந்த கமிட்டி தான் முழுசாக வந்து கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. இதோட சிறப்பு என்னன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். கேட்ட மக்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்குறவங்க நம்பி வந்தால் நம்பிக்கை கைவிடாத அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு தாயா இருந்து எங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊருக்கே பண்ணிட்டு இருக்காரு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சமயபுரத்துக்கு அடுத்தது இந்த அம்மா தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்காங்க. அவங்களுடைய மறுவுருவம் வந்து சமயபுரம் மாரியம்மனுடைய மறுவுருவம் தான் இந்த கோத்தகிரி மாரியம்மன். இப்போ எங்கள் கோயிலில் வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து பண்டிகை நடக்கும். 26 நாள் பண்டிகை நடக்கும். 24 நாளும் அன்னதானத்தோட தான் பண்டிகை நடக்கும். குறைஞ்சது சுமார் ஒரு 5000 பேர் அன்னதானம் மட்டும் வந்து சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு டவுன்ல இருக்க சுற்றி வர்றோம். இது வந்து ஒவ்வொரு சமூகத்தின் சார்பாக ஒவ்வொரு நாள் நடக்கும். ஒவ்வொரு சமூகத்தின் சார்பாக ஒவ்வொரு நாள் தொடர்ந்து நடக்கும். ஒரு நாள் ஒருத்தர் பண்ணுவோம். அப்புறம் மற்ற நாளெல்லாம் பொதுவாக ஊர் மக்கள் சார்பாக எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும். அப்புறம் ஆடி அமாவாசை, ஆடியில வந்து அமாவாசை அன்னதானம் நடக்கும். அப்புறம் 5 வெள்ளிக்கிழமையும் அன்னதானத்தோட பூசை நடக்கும். இந்த நேரத்தில் வந்து ஒரு 2000 பேர் வந்து கம்பல்சரி வந்து சாப்பிடுவோம் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல எல்லாம். அப்புறம் வந்து நம்ம 4வது வாரம் வந்து கனி விளக்கு பூசை நடக்கும். 4வது வாரம் வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிக்கு வந்து கனி விளக்கு பூசை இருக்கு. இந்த கனி விளக்கு பூசையில கலந்துக்கிறவங்களுக்கு அந்த பில்லி சூனியம், தோஷம், கண்டிஷ்டி, ஓமல் எல்லாம் வந்து சரியா. அது வந்து இப்போ 15 வருஷமா தொடர்ந்து நம்ம அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். பூசை பண்ணிட்டு இருக்கோம். அதுல சிறப்பாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் வருஷம் ஃபுல்லா வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து அன்னதானம் 12 அமாவாசை அன்னதானத்தோட நடத்துறோம். அப்புறம் ஆடி கிருத்திகை வந்து முருகருக்கு வந்து பால் அபிஷேக பூசை நடக்கும். அப்புறம் சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு வந்து மாசத்துக்கு 2 நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்புறம் வாராகி அம்மன் இருக்காங்க. வாராகி அம்மனுக்கு வந்து பஞ்சமி, வளர் பஞ்சமியும்
தேய்பிறை பஞ்சமி 2 நாள் வந்து அபிஷேக அலங்காரத்தோட பூசை நடக்கும். இந்த வருஷம் வந்து சிறப்பாக வந்து அஷ்டம நவராத்திரின்னு சொல்லிட்டு அஷ்ட நவராத்திரி சொல்லி 9 நாள் வாராகி அம்மனுக்கு ஒரு குழு. இது வந்து எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. நீலகிரியில் எந்த கோயிலுமே இது நடக்கிறது இல்லை. நம்ம கோயிலில் மட்டும் நடத்தி 9 நாள் சிறப்பாக அபிஷேக அலங்கார பூஜையை பண்ணி வர்ற பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நைட்டாக இருந்தாலும் ஒரு 300 பேர் 400 பேர் அளவு கலந்து சிறப்பாக இது பண்ணாங்க. அப்புறம் எப்போதும் போல நவராத்திரி ஒரு 9 நாள் இருக்கு, அதை வந்து சிறப்பாக செஞ்சு அந்த மாதிரி கோத்தகிரிக்கு நம்மன் வந்து காவல் தெய்வமா இருந்து எங்க எல்லாத்தோட குறையும் நிவர்த்தி பண்றாங்க. இதுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து கூட எங்களுக்கு வந்து டிஓடிஸ் இருக்காங்க. இங்க வந்து சாமி கும்பிட்டு போய் அவங்க காரியம் நிறைவேறினவங்க அங்கிருந்து எங்களுக்கு வந்து நன்கொடை அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு அம்மா வந்து அதை வச்சு நம்ம இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சாயங்காலம் வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு பொண்ணோட தான் பூசை, வளையல் பூசை. அந்த பொண்ணு கோத்தகிரிக்கார பொண்ணு அங்க போய் செட்டில் ஆயிருக்கு. அவங்க அம்மா அப்பா வச்சு இன்னைக்கு வளையல் பூசை பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. சில பேர் குழந்தை இல்லாதவங்க வந்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நடந்தது. தெரியாம அம்மா நிறைய செய்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய நடந்தது. அதனால பொதுமக்கள்லாம் வந்து அம்மாவை வழிபட்டு பயனடையணும்னு நான் கேட்கிறேன். நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அக்கா வணக்கம்க்கா. வணக்கங்க. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாலதி. ஓகேக்கா, உங்களை பத்தி சொல்லுங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? கடையை பத்தி சொல்லுங்க. நாங்க இங்க ஒரு 36 வருஷமா இருக்கோம். ஓகே ஓகே. கடை வந்து ஒரு 7 வருஷமா வச்சிருக்கோம். சரிங்க. ஸோ நம்ம கோயிலோட பத்தி சிறப்பு, அம்மனோட மாரியம்மன் வந்து இந்த ஏரியாவிலே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. எந்த வேண்டுதல் வச்சு மக்கள் வந்து வேண்டிட்டு போனாலும் அது நடத்தி கொடுக்குறாங்க. சரி. ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து நல்லது செய்கிறாங்க. நிறைய அட்டி மக்கள் வந்து எல்லாமே வராங்க. இங்கே வந்து அமாவாசையான அன்னதானம் போடுறாங்க. அப்போ பண்டிகை டைம்லலாம் 27 நாள் 28 நாள் அப்படி போடுறாங்க, அன்னதானம் போடுறாங்க. எல்லா உபயம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப இந்த அம்மன் மேலே பக்தி ரொம்ப எல்லாத்துக்கும் அதிகம். எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறாங்க. சரிங்கக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.